தெலுவு பிறகாச்சு ஒரு ஒரு பிடி தெலுவு வாங்கணும். படியில் வாங்கி அளந்து வச்சுருவாங்க. படியில் அளந்து போடுவோம். 3 இட்லி. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அந்த 3 இட்லியும் தின்னு போடணும். அந்த தெலுவில் தொட்டுக்கிட்டு தொட்டு திங்கணுமா? அது எப்படி திங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? அது திங்குவா முடியாது, கடிச்சக்கும் அப்படியே கொண்டே பிடிக்கும். 30 ரூபா பந்தியம். ஆமாம், 30 ரூபா. அந்த 3 இட்லியும் தின்னு போடணும். இல்லைன்னா வாந்தி எடுக்கக்கூடாது. ஒரு படி தெளிவும் குடிச்சு போடணும். தெளிவும் குடிச்சு போடணும். ஆமாம். 3 இட்லியை புட்டு அப்புறம் அந்த காட்டு பூனை பிடிச்சி போடுவோம். முன்னா வீட்டு பூனையா உங்கள் பூனையா இருந்துச்சுன்னா கஞ்சி வச்சு இடம் வெட்டி அப்படின்னா இடம் இல்லைன்னா அப்போ வந்து செத்து போயிட்டு கொண்டு போய் பாடை கட்டி வச்சுருவாங்க. கோல் வச்சு மூங்கலை வச்சு அந்த கோலை அங்கேயும் வச்சு விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த கோலில் தான் வெட்டிக்கிட்டு வருவோம் நாங்கள். இந்த கோலை போய் ராத்திரிலாம் எவன் போச்சு விட்டு வரான், பாடையை விட்டுட்டு வரான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த கோலை எடுத்துக்கிட்டு வந்து அதில் குடல் மாதிரி கழிச்சு அதில் கருவாட்டை வச்சோம்னா பூனை வந்து கப்புன்னு விழுந்துக்குவோம். அந்த வாசத்துக்கு. ஆமாம், அந்த பாடை திருப்பி கோலில் தான் பூனை விழுவோம். அந்த கறியெல்லாம் சும்மா சளிக்க தேங்காய் முத்த தேங்காயை பிடிக்கி ராத்திரி எல்லாம் முத்த காயை போட்டு தேங்காய் அந்த பூனை கறி சாப்பிட்டு விடுவோம். சாப்பிட்டு முட்டி எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டு மணி குடிய எந்த ஜானம் பார்க்குறான் அந்த ஜானம் பார்த்தாலும் வெறும் இறங்கிட்டு இருந்தாலுமே அந்த ஒரு சின்ன குடங்கு பாரு அந்த குடத்தில் ஊற்றி அதில் 2 பக்கம் பிடிக்க அப்புறம் வச்சுருப்போம். மாட்டிக்கிட்டு நான் தெலுவு நீ குடிச்சதில்லைன்னு நினைச்சேனே. சும்மா தெலுவை நாளன்னா அப்படின்னா அரைப்படி கிளாச்சி. அங்கே அரைப்படி கிளாச்சின்னா கண்ணங்குட்டி சுடுகாடு இருக்குது பாரு. ஆமாம், அங்கே தான் 1 மணிக்கு பக்கமாக போகும். பேய் வந்து அடிச்சு விடுவாங்க. யார் வந்தாலும் தூள் களைப்பிட்டு போயிடுவோம். விடிஞ்ச ஆளுக்கு இல்லை நம்ம அவன்டனையும் அடிச்சிருக்கிறேன். இப்போ ஆயால கேட்டு வீட்லேயும் பொண்ணு கட்டி அந்த காலத்து ரவுடி மாதிரி தான். ஆமாம், அவன் எதுக்கு அடிச்சா நீ? அவனை அவன் நானே இதில் தண்ணி செடி இருக்குதுன்னு வச்சுக்க. சரி, இதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த மரத்தால் தெலுவு போட்டிருப்பேன். அந்த தெலுவை நான் தான் இறக்கி குடிப்பேன். இவன் இறக்கி போடுனாலும் குடிச்சுட்டான் உன்கிட்ட கேட்காம. ஆமாம். அப்புறம் போதோட ஊருக்கு அவன் கள்ள வளையம்னு ஒரு ஊருக்கு இல்லை, அந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்தான். போதையில் வந்தான். அப்புறம் நானும் கொஞ்சம் முக்கா போதேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொம்பளை அவசியம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு அடித்தேன் போதை போட்டுக்கிட்டா. ஆமா, காது மாலை அடிக்கும் போற காட்சி. ஐயோ ஐயோ, காட்சி போட்டு பெரிய ஆளு அம்மாரோட இன்னும் தடுப்பா இருப்பான், இல்லை ஹைட்டா இருப்பான். ஒரு அடியில் ஒன்று போயிட்டான். அப்புறம் இந்த பொம்பளை என்ன பண்ணி விட்டா, ஐயோ அடிச்சு குயிலே தள்ளி விட்டியே அப்படின்னு விட்டு தள்ளி போய் பொம்பளைக்கே காலோடய போயிருப்ப. நான் அத்தையோட அட்டி விட்டு கோழி திருவிட்டு விழுந்துட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ, கவனனை அடிச்சு விட்டான், கவனனை அடிச்சு விட்டான், கொஞ்சம் கவனம் அடிச்சு விட்டான். அப்புறம் கவனம் அங்கிருந்து ஓட்டா இருந்து ஒரு இதை தடா போடான்னு ஓடிச்சாச்சு. சொரை போட்டு பின்கால போயிட்டான். ஆயாவா? இல்ல, அங்க மோட்டூர்ல அப்படின்னு கோயில் இருக்குதுல்ல, அங்க கோயில் விட்டுட்டு அது எனக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் எங்க ஊர்ல பொண்ணுமா இருக்கிறான். இங்கெல்லாம் இல்ல, நான் எப்பயும் மத்தியானமே தோற போட்டு போயிட்டேன். இங்கெல்லாம் இல்ல, அங்க காட்டுக்கு போயிட்டா குழந்தாள். என்ன அட்டை காய்ச்சும் அப்பெல்லாம் ஆள் இருந்துச்சு. பிற காய்ச்சி